சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணது தான். இவ்வளோ டேஸ்ட்டாக அண்ட் பார்க்குறக்கே அழகாக வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நானும் தம்பியும் விளையாட்டுக்காக பண்ணினது. நல்லா இருக்கா, இவ்வளோ நாள் கடையில் தானே வாங்கி சாப்பிட்ருக்கோம், வீட்டில் பண்ணி பார்க்கலாம், அவன் வேறு வாங்கியிருக்கோம், அதனாலயே பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணோன்னா எக் பப்ஸ் தான் பண்ணியிருந்தோம். சூப்பர் டேஸ்ட் அண்ட் ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் தான் மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மைதா வந்து ஒரு 2 கப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது 1/4 கிலோ மைதா ஆட் பண்ணியிருந்தோம். 1/4 கிலோ மைதாக்கே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 பப்ஸ் கிட்டத்தட்ட வந்துச்சு. ஒரு 8 முட்டை மட்டும் வேக வச்சுட்டு தனியாக வேக வச்சு தொளிச்சு வச்சிட்டோம். மாவு வந்து நான் தான் பிசைஞ்சிட்டு இருந்தேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி, உப்பு லைட்டாக, பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா மட்டும் போட்டுருந்தோம் அந்த ஃப்ளஃபினஸ் வரக்காக. மாவு நல்லா ஸ்டிக்கியாக பிணைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஷீட் ப்ரிப்பேர் பண்ணது வந்து பிரவீன் வீடியோ எடுக்க மறந்துட்டான். பிரவீன் வேறு யாரும் இல்லை, என் தம்பி தான், அவன் வீடியோ எடுக்க மறந்துட்டான். அப்புறம் சைட் பை சைட் அந்த கிரேவி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது ரெடி பண்ணிடலான்னு சொல்லி போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் புதினா இருந்தால் புதினா போடலாம், புதினா போட்டால் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். புதினா இருந்தால் புதினா, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகா, குடமிளகா இருந்தால் குடமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். 3 போட்டு நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா ஓட்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். வணங்கினதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, பாப்பா வேறு அதுக்குள்ளே இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருந்தேன். இது பண்ணுறக்குள்ளே வந்து காலை பிடிச்சி இழுக்கிறது, அதை எடுக்கிறது இதை எடுக்கிறது, தண்ணியை வேறு கமுத்து விட்டுட்டா, ஒரு தோண்டி தண்ணியை ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே கமுத்து விட்டுட்டா, அதை வேறு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில் தம்பி அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டான். தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி, தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, சிக்கன் மசாலா, உப்பு, சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன், அதை நல்லா போட்டு வணக்கிட்டு, அந்த வணக்கினாவே போதும். அந்த கிரேவி வந்து நல்லா தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, அது எண்ணெயிலே ஃப்ரை ஆகிக்கும். அந்த கிரேவி ரெடி ஆயிரும். அந்த கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த ஷீட் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு 1/2 முட்டையை வச்சு பேக் பண்ணி அப்படியே அவனில் வைக்கிறது தான். அவனில் வச்சாவே போதும், அது அப்படியே ரெடி ஆயிரும். இந்த பப்ஸ் ஃபுல்லாக பிரவீன் தான் பண்ணான். எனக்கு வந்து அந்தளவுக்கு கரெக்டாக வருமானு தெரியாமல் தான் சந்தேகத்தோடு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா கடைசியில் செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சு. அவனுக்கே ஒரே ஷாக்கு, இந்த அளவுக்கு வந்துருச்சு, எப்படியும் நம்ம பண்ணி அக்கட்டால் தானே வீச போகிறோம், குப்பைக்கு தான் போக போகுதுன்னு நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் 2 பேருமே. கடைசியில் கரெக்டாக வந்துருச்சு. இன்னும் ஒரு சந்தோஷம், அதை சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் கடையில் வாங்கின ஒரு பொருள் நம்ம வீட்லேயே இன்றைக்கி பண்ணி டேஸ்ட் அதுவும் பண்ணிட்டோம். இனிமேல் அடிக்கொருக்கா வீட்டில் பண்ணலாம் நல்லா சொல்லிகிட்டு இருந்தான். பக்கத்து வீட்டில் இருந்தும் கூட வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறீங்க, ஸ்மெல் ஹெவியாக வருது, பேக்கரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, ஆனால் இந்த பன்னு அண்டு பப்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணும்போது நம்மளுக்கே அறியாமல் ஒரு பேக்கிங் ஸ்மெல் வந்துடுது. ஏன் பேக்கிங் பவுடர் போடுறதுனால பேக்கிங் ஸ்மெல் வருதா, இல்லை இந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு பேக் பண்ணுறதுனால அந்த ஹெவியாக அந்த ஸ்மெல் வரனால அப்படி ஒரு ஸ்மெல் க்ரியேட் ஆகுதான்னு தெரியல. ஆனால் வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அவ்வளோ இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே டேஸ்ட் வந்து இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. இடையில வேறு நான் பாப்பா வந்து தண்ணி கமுத்து விட்டான்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ண போயிட்டு ஒழுக்கமாக வீடியோ எடுக்க முடியல. அவன் பிரவீன் தான் வந்து ஃபுல்லாக ஸ்டஃபிங்கெல்லாம் ஆட் பண்ணி பேக் பண்ணி முட்டையெல்லாம் வச்சு அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். மொட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கணும், அவன் அப்படியே வந்து ஃபுல் பாயில்டு எக்கை வந்து அப்படியே வச்சுட்டான். கட் பண்ணி வைக்காமல், ஆஃபாக கட் பண்ணி வைக்காமல் ஃபுல்லாக வச்சுட்டான். ஃபுல்லாக வச்சனாலே என்னமோ தெரியல, அது கரெக்டாக உப்பி வரும்போது கொஞ்சம் பப்ஸ் வந்து நாம் வச்ச சைஸை விட அப்படியே டபுள் மடங்கு பெருசாகிருச்சு. பெருசானாலும் பரவாயில்ல, அந்த முட்டை மட்டும் தனியாக கழண்டு கீழே விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வெயிட் ஆகி தனியாக கீழே விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது அவனுக்கு தெரியல. ஸ்டார்டிங்கில் ஃபுல் எக்கை வச்சிடலான்னு சொல்லி போட்டு வச்சுட்டான். நான் வேறு முட்டை நிறைய வேக வச்சு வச்சுட்டேன்னா அதனால என்னமோ ஃபுல் முட்டையும் வச்சுட்டான். கடைசியில் அதே ஒரு பெரிய தப்பாக போச்சு. கரெக்டாக பேக் பண்ணி முடிக்கும்போது கரண்ட் வேறு போயிடுச்சு. எப்படியோ ஒன்று பண்ணிட்டா. கடைசியாக டேஸ்ட்டு தான் கொஞ்சம் ஒரு சில பப்ஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சு, ஒரு சில பப்ஸ் வந்து அப்படியே ஹார்டாகிடுச்சு. உள்ளே மட்டும் கொஞ்சம் அந்த உள்ளே இருக்க லேயர்ஸ் மட்டும் கொஞ்சம் வேகாத மாதிரி ஃபீல் ஆச்சு.
திரும்ப பேக் பண்ணால் கருகிருமோ, மேலே வந்து மேலே இருக்கிற லேயர் வந்து அப்படியே கருகின மாதிரி ஆயிடுச்சு, உள்ளே இருக்கிற லேயர் வந்து அப்படியே ஹார்டாகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2-3 பப்ஸ் மட்டும் அப்படி ஆயிடுச்சு. அந்த அவனில் எட்ஜஸில் வச்ச பப்ஸ் மட்டும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒழுக்கமாக ஸ்டஃபிங் ஒழுக்கமாக வச்சு ஒழுக்கமாக கவர் பண்ணாமையே விட்டுட்டா அப்படியே அங்கங்கே வந்து ஸ்டஃபிங் வெளியில் வர மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க நீங்கள் பண்ணியில். ஒன்ஸ் வந்து கரெக்டாக அந்த இதெல்லாம் வெளியில் வருதா, ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளியில் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா அவனில் வைங்க. இல்லைன்னா அந்த ஸ்டஃபிங்கில் இருக்க அந்த ஜூஸினஸ், அந்த தண்ணி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டி அந்த அவனில் இருக்க ட்ரே ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து சொட்டி அந்த இதாகி அப்படியே கருகுன மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எப்படியும் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும். நான் வந்து ஒரு 5 சீட் வந்து நான் வந்து இது க்ளோஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அது ஓரளவுக்கு பரவாயில்ல. கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தால் கரெக்டாக அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல் நல்லா பிரேக் ஆகி வந்துருந்துச்சு. அவன் என்ன பண்ணால் அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நிறையா இது பண்ணிட்டான். அப்படி கவர் பண்ணது வந்து ஸ்டஃபிங் வெளியில் தெரிகிற மாதிரி கவர் பண்ணிட்டான். அது ஒரு பெரிய தப்பாக போச்சு. கடைசியில் அந்த ட்ரேவே வந்து வேஸ்ட்டாக போச்சு. இப்போது அந்த ட்ரேவை திரும்ப யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ட்ரே வந்து கருகிருச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது, அந்த ஜூஸினஸில் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்து அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் அது கருகிட்டே இருந்திருக்கு, ஹீட் ஆகிட்டே இருந்திருக்கு. அதனால் வந்து அந்த ட்ரேயில் அப்படியே அந்த கருகுனது கரை வந்து அப்படியே பிடிச்சிருச்சு, நல்லா பிடிச்சிருச்சு. அதை எவ்வளோ கழுவியும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் போட்டு அந்த பீத்தாம்பரி பவுடர், அந்த பவுடரெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போவுமே அந்த கரை போகலை. இந்த தப்பை பண்ணிடாதீங்க. மேபி அந்த ஜூஸினஸ் வெளியில் வராமல் இருந்திருந்தால், அந்த ஹோல்ஸ்லாம் வந்து தெரியாமல், இந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து வெளியில் தெரியாமல் இருந்திருந்தால் அந்த கரையை ஆகாமல் இருந்திருக்கலாம் மேபி. அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் இதை வந்து எவ்வளோ நேரம் பேக் பண்ணியிருந்தோன்னா 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு பேக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். அப்படியே விட்டுட்டோம், அவன்லேயே விட்டுட்டோம். வெளியில் எடுக்கல. எங்கேயாச்சும் வேகாமல் இருந்திருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு ஒரு பயமாகி அது அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உள்ளே வச்சிட்டோம். பார்க்க அவ்வளோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பேக் பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு சிலது மட்டும் மேலே மட்டும் லைட்டாக கருகின மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ள டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஒரு 2-3 பப்ஸ் மட்டும் கருகின மாதிரி ஆயிடுச்சு. அந்த சைடில் இருந்த பப்ஸ் மட்டும் கருகின மாதிரி ஆயிடுச்சு. சென்டரில் இருந்த பப்ஸ் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாஸ்லாம் வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. என் தம்பிக்கு வேறு ஒரே சந்தோஷம், இதை நம்ம தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லி போட்டு சொல்லிட்டுலாம் இருந்தான். நீ நாளைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.